டிவிகே கட்சி கொடியுடன் போட்ட கோலம், போன் பண்ணி அவதூறாக பேசிய மற்ற கட்சியினர். அவர் சொல்றாரு, அர்த்தநாரி என்ன சொல்றாரு, இதெல்லாம் அழிங்க, டிவிக்கேன்னு இருக்கிறதெல்லாம் அழிங்க, எல்லா பக்கமும் போட்டு வச்சிருக்கீங்க, அது எதுக்கு போடுறீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாரு. மனசுல இருக்க செய்யறோம் இருக்குது. யாரு பரிசு கொடுத்தாலும் போயிடுவீங்களா, பச்சொந்தையா நீங்க என்று அவதூறாக கேள்வி எழுப்பியதால் கண்ணீர் விட்டு அழுத பெண்மணியின் காட்சி. பரிசு தரேன்னு சொன்னதுனால எங்க வீட்டு வாசல்ல விஜயோட கட்சி கொடியை வரைஞ்சி டிவிக்கே இனிய பொங்கல் வாழ்த்துக்கன்னு எழுதிருந்தீங்க. எங்க வார்டு சேர்மேன் வார்டுமே டிவிகே வார்டு, அவங்களுக்கு சேர்மேன்லாம் எதுவும் சொல்லலை. அதுக்கு கீழே இருக்கிறவங்க எதுக்கு இந்த கொடியெல்லாம் நம்ம இதில் வரைகிறீங்கன்னு கேட்டாங்க. பரிசு கொடுக்கறதுனால சொன்னாங்க, இந்த தெருவே எல்லாம் வரைஞ்சிருக்கு, அதனால வரைஞ்சுன்னு சொன்னாங்க. யாரு பரிசு கொடுத்தாலும் இந்த கொடியை எந்த குழந்தைனாலும் போட்டிருக்கான்னு கேட்டு, யாரு பரிசு கொடுத்தாலும் உங்க கட்சியா இருந்தாலும் நான் அந்த கொடியை வரைவேன் அப்படின்னு சொன்னேங்க. அதுக்கு கொஞ்சம் மன கஷ்டமும் இருந்தது. அதனால வேற எதுவும் இல்லை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல தைப்பொங்கல் திருவிழாவை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் வெற்றி பொங்கல் மற்றும் டிவிகேவின் பொங்கல் அப்படின்னு வாசகங்கள் அடங்கிய கோல போட்டி நடத்தப்பட்டுச்சாமா. இதுல திருச்செங்கோடு ஏகேஇ 1வது தெருவசி இந்த ஜெயலட்சுமி அப்படின்றவங்க போட்டிருந்த டிவிகே கொடியுடன் கூடிய கோலத்தை பார்த்த சில மற்ற கட்சியினர், எதுக்காக இப்படி ஒரு கோலத்தை வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதாகவும், போட்டி அறிவிச்சிருக்காங்க அதனாலதான் வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாரு போட்டி அறிவிச்சு பரிசு கொடுத்தாலும் இப்படி பண்ணிருவீங்களா, இப்பவே இந்த கோலத்தை அழிங்க அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எங்க பரிசு கொடுக்கறாங்களோ அங்க நீங்க போயிருவீங்களா, அப்ப என்ன நீங்க பச்சந்தியா அப்படின்ற மாதிரியா அவங்கள ஏதோ மனசு தளரும்படி பேசிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு கலங்கி அழுதுருக்காங்க. இத பத்தி அவங்க கிட்ட கேட்கும் பொழுது, கோலத்தை வேணும்னா அழிச்சிடலாம், ஆனா எங்க மனசுல இருக்கிறது எப்பவுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது குறித்தான வீடியோ காட்சிகள் இப்போ இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது.